என் அன்பான ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பமே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாம இன்னைக்கு ரொம்பவே அன்பான, அமைதியான குணம் கொண்ட ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கே தெரியாம வர்ற சில பெரிய சவால்களை பத்தி பார்க்க போறோம். அவங்களுக்கு பின்னால நடக்கிற மறைமுக போட்டிகள், அதிலிருந்து அவங்க எப்படி வெளியே வரணும், அவங்களுக்கான தெய்வீக பாதை என்னங்கிறத பத்தி ரொம்ப ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் ராசி பலன் கிடையாதுங்க. உங்க மனச தொட்டு உங்களுக்குள்ள ரொம்ப நாளா பதிலில்லாம இருக்கிற கேள்விகளுக்கும் ஆறாத காயங்களுக்கும் விடை தேடுற ஒரு ஆன்மீக பயணம். வாங்க, இந்த அமைதியான பயணத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது நீங்க உயிரா நம்பின ஒருத்தர், உங்க கூடவே இருந்த ஒருத்தர் உங்க நம்பிக்கைய மொத்தமா உடைச்சு முதுகுல குத்துன மாதிரி ஒரு வலியை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? அந்த வலியால ராத்திரியெல்லாம் தூங்காம தவிச்சதுண்டா? ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு தனியா உட்கார்ந்து அழுததுண்டா? அந்த வலி, அந்த ஏமாற்றம், அது உங்க நிம்மதியை கெடுத்திருக்கும். மனுஷங்க மேல இருந்த நம்பிக்கையே சிதைச்சிருக்கும். அது எவ்ளோ கொடுமையானதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க உணர்றது நிஜம். இன்னைக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழ்மன காரணங்களையும் அதிலிருந்து நம்ம எப்படி முழுசா வெளியே வர்றதுங்கிற தெய்வீக வழிகளையும் தான் பார்க்க போறோம். இந்த ஆழமான பயணத்தை நம்ம தொடர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள். நீங்க இன்னும் நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல ஒருத்தரா சேரலைனா தயவு செஞ்சு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம இந்த ஆன்மீக பயணத்துல எப்பவும் இணைஞ்சு இருக்க முடியும். சரி, இன்னைக்கு நாம எதை பத்தியெல்லாம் ஆழமா பார்க்க போறோம்னா, முதல்ல ரிஷபராசிக்காரங்களான உங்களோட அந்த அழகான மென்மையான குணத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா உங்க வாழ்க்கையில வர போட்டிகள், அந்த போட்டியாளர்களோட குணம் என்னன்னு ஜோதிட ரீதியா அலசி பார்ப்போம். மூணாவதா, யார்கிட்ட நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், யார் உங்க நம்பிக்கைய உடைக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் உங்களை ரொம்ப சுலபமா பாதிக்கிற கண்திருஷ்டி, அதுல இருந்து தப்பிக்கிற வழிகளை பத்தி பேச போறோம். கடைசியா உங்களை காக்க போற தெய்வீக வழிகாட்டுதல்களையும் ரொம்ப எளிமையான பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வழிகாட்டுதல ஒரு முழுமையான நம்பிக்கையோட நாம நிறைவு செய்வோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். ரிஷப ராசியோட மென்மையான உள்ளம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு வேணும்னா அதுக்கு முதல் படி நம்மள நாம முழுசா புரிஞ்சுக்கிறது தான். அதனால முதல்ல உங்கள பத்தி, உங்க உண்மையான இயல்பை பத்தி புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்க பலமும் சரி, பலவீனமும் சரி, அது அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. ரிஷபராசிக்காரங்க இயல்பிலேயே ரொம்ப ரொம்ப இனிமையானவங்க. அப்படியே பகவான் கிருஷ்ணர் மாதிரி எல்லாரையும் ஈர்க்கிற ஒரு வசீகரம் உங்ககிட்ட இயற்கையாவே இருக்கும். எவ்ளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை ரொம்ப பதட்டப்படாம கூலா ஹேண்டில் பண்ற குணம் உங்களுடையது. எல்லாரையும் அரவணைச்சு போற ஒரு அன்பான இதயம் உங்களுக்கு இருக்கு. எல்லாரும் நல்லவங்க தான், இந்த உலகம் ரொம்ப அழகானதுன்னு நம்புற ஒரு குழந்தை மனசு உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும். இந்த நல்ல குணத்தால தான் நிறைய பேர் உங்களை நேசிக்கிறாங்க. ஆனா இதே குணம்தான் சில சமயம் உங்களுக்கு பிரச்சனையா மாறிடுது. இந்த குழந்தை மனசு மத்தவங்களோட சூழ்ச்சிகளையும் அவங்க உள்நோட்டத்தையும் புரிஞ்சுக்க தவறிடுது. அதுதான் பல பிரச்சனைகளோட ஆணிவேராவே இருக்கு. இப்ப நாம 2வது பகுதிக்கு வந்திருக்கோம். உங்க வாழ்க்கையில வர போட்டிகள். இங்க போட்டிகள்னா எதிரிகள்னு அர்த்தம் இல்ல. இது ஜோதிட ரீதியா உருவாகிற ஒரு எனர்ஜி கிளாஷ், ஒரு ஆற்றல் மோதல். கீரிக்கு பாம்பு பகைங்கிற மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் இயற்கையாவே ஒரு போட்டி மனப்பான்மை கொண்ட ராசி இருக்கும். அது யாரு, அந்த போட்டியோட தன்மை என்னன்னு இப்ப நாம விரிவா பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு நேர்முக போட்டியாளரா வர்ற ராசி தனுசு. நீங்க அன்பையும் அரவணைப்பையும் விரும்புற சுக்கிரனோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க. ஆனா தனுசு ராசிக்காரங்க குருவோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க. அவங்க கிட்ட இயல்பாவே நீ பெரியவனா நான் பெரியவனான்னு ஒரு போட்டி மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு ஃபங்க்ஷன்ல நீங்க எல்லாரையும் ஒன்னா அன்பா இணக்க பாப்பீங்க. ஆனா ஒரு தனுசு ராசிக்காரர் அங்க தன்னோட கருத்தை நிலநாட்டவோ அல்லது ஒரு விவாதத்தை ஆரம்பிக்கவோ முயற்சி பண்ணலாம். இதுதான் அந்த அடிப்படை எனர்ஜி வித்தியாசம். இந்த உறவுல ஒன்னு நீங்க அவங்கள டாமினேட் பண்ணுவீங்க, இல்லனா அவங்க உங்களை டாமினேட் பண்ணுவாங்க. இது ஒரு தொடர்ச்சியான போராட்டமாவே இருக்கும். இங்க நாம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இது ஏதோ நேரடியா சண்டை போடுறதில்ல. இது ஒரு மறைமுகமான போட்டி. வேலை செய்யற இடத்துல, குடும்பத்துல, நண்பர்கள் மத்தியில உன்னை விட நான் பெட்டர், ஏன் அறிவுதான் பெருசுன்னு நிரூபிக்க முயற்சி பண்ற ஒரு தொடர் நிகழ்வு. இந்த போட்டி மனப்பான்மை உங்களுக்கே தெரியாம உங்க சக்தியை உறிஞ்சி உங்களை எப்பவுமே ஒரு டிஃபென்ஸ் மோட்ல, ஒரு தற்காப்பு மனநிலையிலேயே வச்சிருக்கும். இது உங்க மன அமைதியை கெடுத்து ஒரு விதமான அழுத்தத்திலேயே உங்களை வச்சிருக்கும். சரி, இப்ப நாம இன்னும் கொஞ்சம் ஆழமான, ரொம்பவே கவனமா கையாள வேண்டிய ஒரு விஷயத்துக்குள்ள போறோம். நேர்முக போட்டிகளை தாண்டி யார் உங்க வாழ்க்கையில மறைமுக எதிரிகளா வர வாய்ப்பு இருக்கு, யார் உங்க நம்பிக்கையை உடைச்சு உங்களுக்கு துரோகம் செய்ய வாய்ப்பு இருக்கு, ஜோதிடம் சொல்ற அந்த நபர்களை பத்தி இப்ப நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். குருவோட நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி
இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்க கிட்ட ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப கவனமா பழகணும். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில பெரிய வளர்ச்சியை கொடுக்க போறவங்களும் இவங்களாதான் இருப்பாங்க. குருவோட ஆதிக்கம் கொண்ட இவங்க உங்களுக்கு நல்ல அறிவையும் புது புது வாய்ப்புகளையும் கொண்டு வருவாங்க. ஆனா அதே குரு ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாவும் வர்றதால அவங்க மூலமாவே எதிர்பாராத அவமானங்களும் பெரிய சரிவுகளும் வர வாய்ப்பிருக்கு. அதனாலதான் இவங்க கூட பழகிறது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. குறிப்பா விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில இருக்கும்போது அது ரிஷபத்துக்கு நேரடியா 7ஆம் வீடா வரும். அதாவது உங்க கல்யாணம் பார்ட்னர்ஷிப்பை குறிக்கிற இடம். இதுக்கு பேர் தான் 7ஆம் பொருத்தம். இது ஒரு நேரடி மோதல உருவாக்கும். இந்த அமைப்பு நீயா நானாங்கிற ஒரு தீவிரமான போட்டிய வாழ்க்கையோட எல்லா இடத்துலயும், குறிப்பா உங்க பார்ட்னர்ஷிப் உறவுகள்ல உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இது உங்க மன நிம்மதிய ரொம்பவே பாதிக்கும். இது மட்டும் இல்லைங்க, மீன ராசிக்காரங்க கிட்ட நீங்க கவனமா இருக்கணும். அவங்க மூலமா குறிப்பா திருமண வாழ்க்கையில ஏமாற்றங்கள் வர வாய்ப்பிருக்கு. துலாம் ராசி உங்களுக்கு 6ஆவது வீடா, அதாவது கடன், நோய், எதிரிஸ்தானமா வர்றதால அவங்க மூலமா பிரச்சனைகள், வழக்குகள், தேவையில்லாத சண்டைகள் வரலாம். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை. நீங்க என்ன நட்சத்திரமோ அதே நட்சத்திரத்துல இருக்கிறவங்க கிட்ட, உதாரணத்துக்கு நீங்க ரோகிணினா இன்னொரு ரோகிணி நட்சத்திரக்காரங்க கிட்ட உங்க மனசுல இருக்கிற ஆழமான ரகசியங்களை பகிர்ந்துக்காதீங்க. அது உங்களுக்கு பின்னாடி தேவையில்லாத செலவுகளையும் மன உளைச்சலையும் கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்ததா ரிஷப ராசிக்காரங்களை ரொம்ப சுலபமா பாதிக்கிற ஒரு விஷயம் கண் திருஷ்டி. ஏன் மத்தவங்கள விட உங்களுக்கு கண் திருஷ்டி ரொம்ப சுலபமா தாக்குது? உங்க வாழ்க்கையில எந்த விஷயங்கள் மத்தவங்களோட பொறாமை கண்ணை ஈர்க்குது, அதிலிருந்து உங்களை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். கேட்க ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா இதுதான் நிஜம். மத்தவங்க உங்க மேல பொறாமப்பட 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. 1 உங்க வாழ்க்கை துணை, 2 உங்க குழந்தைங்க, 3 நீங்க ஆசையா கட்டினவங்க வீடு. நீங்க ரொம்ப அன்பா பார்த்து உருவாக்குற உங்க குடும்பமும் உங்க உழைப்புல கட்டின அந்த வீடும் தான் சில சமயம் மத்தவங்களோட பொறாமை பார்வைக்கு இலக்காகுது. அவங்க வேணும்னே செய்ய வேணாம், அவங்களுக்கே தெரியாம அவங்க விடுற ஒரு பெருமூச்சு கூட ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா உங்களை தாக்கலாம். இந்த கண் திருஷ்டியிலிருந்து தப்பிக்க இதோ ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். நீங்க ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு நகையெல்லாம் போட்டுட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனேயே அந்த நகைகளை கழட்டிடுங்க. ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் கல் உப்பு போட்டு தண்ணி ஊத்தி அந்த உப்பு தண்ணியில நகைகளை மெதுவா கழுவுங்க. அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான துணியால தொடச்சிட்டு அது மேல லேசா பன்னீர் தெளிச்சு எடுத்து வைங்க. இது உங்க நகைகள் மேல படிஞ்சிருக்கிற கெட்ட சக்திகளை முழுசா எடுத்துடும், உங்களுக்கு இன்னும் செல்வச் செழிப்பை கொண்டு வரும். இதுவரைக்கும் நாம பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம். போதும், இனி அதுக்கான தீர்வுகளை பத்தி பாப்போம். உங்களை எல்லாவிதமான கெட்ட சக்திகள், போட்டிகள், துரோகங்கள்ல இருந்து பாதுகாக்கிற உங்க ஆன்மீக கவசம் எது? வாங்க நமக்கான தெய்வீக வழிகாட்டுதல்களை பெறலாம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரொம்ப ரொம்ப மங்களகரமான நாட்கள். உங்க ராசி அதிபதி சுக்கிரனுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை. உங்க ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான புதனுக்கு உகந்த நாள் புதன்கிழமை. அதனால இந்த 2 நாட்களையும் உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த நாட்கள்ல நீங்க ஆரம்பிக்கிற எந்த ஒரு காரியமும் கண்டிப்பா வெற்றியில முடியும். அதே மாதிரி செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதையோ புதுசா எதையோ ஆரம்பிக்கிறதையோ தவிர்த்துறது ரொம்ப நல்லது. உங்க வாழ்க்கையில எவ்ளோ பெரிய தடையா இருந்தாலும் சரி, அத தூளாக்குற மகாசக்தி பெருமாள் வழிபாட்டுக்கு இருக்கு. குறிப்பா ஸ்ரீரங்க ரங்கநாதரையும் திருப்பதி ஏழுமலையானையும் நீங்க மனசார வழிபட ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் பனி மாதிரி உருகி போயிடும். சும்மா முயற்சி பண்ணி பாருங்களேன். திருப்பதி பெருமாளோட படத்தை உங்க பர்ஸ்லயோ பூஜை அறையிலயோ வச்சு பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பணவரவு எங்கிருந்து எல்லாமோ வரும். இப்போ நான் சொல்ல போற இந்த எண்ணை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. 222 222. இந்த எண் உங்களுக்கு பணத்தை ஈர்க்கிற ஒரு சக்தி வாய்ந்த மேஜிக் நம்பர். தினமும் இந்த எண்ணை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. இல்லனா ஒரு பேப்பர்ல எழுதி உங்க கூடவே வச்சுக்கோங்க. இந்த எண்ணோட அதிர்வலைகள் உங்களுக்கு செல்வ வளத்தை ஈர்த்து தரும். இந்த வழிகாட்டுதல நீங்க கேட்ட 24 மணி நேரத்துக்குள்ள இந்த எண் உங்க கண்ணுல எங்கேயாவது நிச்சயம் படும். அது உங்களுக்கான தெய்வீக சமிக்ரே. அந்த பெருமாளோட ஆசீர்வாதம்னு எடுத்துக்கோங்க. இதோ உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய சில எளிய பழக்க வழக்கங்கள். முதல் விஷயம், எந்த ஒரு முக்கியமான காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க அம்மாவோட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கோங்க. அம்மாவோட ஆசிர்வாதம் உங்களுக்கு ஒரு கவசமா இருந்து வெற்றியை தேடி தரும். 2வது, வீட்டை விட்டு வெளியே கிளம்புறப்ப ஒரு தடவை கண்ணாடியில உங்க முகத்தை பார்த்துட்டு போங்க. இது உங்க தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி அந்த நாளுக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்குள்ள நிரப்பும்.
3வது, கோவிலுக்கு போகும்போது முடிஞ்சா சந்திர ஓர நேரத்துல போய் வழிபாடு செய்யுங்க. சந்திரன் உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி. அந்த நேரத்துல நீங்க வழிபடுறது உங்க மனத்தடைகளை நீக்கி தைரியத்தையும் தெளிவையும் கொடுக்கும். 4வது, குலசேகர ஆழ்வார் அருளிய பாசுரங்களை படிங்க, இல்லன்னா கேளுங்க. அது உங்க பூர்வ ஜன்ம கர்ம வினைகளையே தீர்க்கும். குலசேகர ஆழ்வாரோட இந்த ஒரு வரிய உங்க மந்திரமா மாத்திக்கோங்க. செடியாய் வல்வினைகள் தீர்க்கும் நெடியானே வெங்கடவா. செடியாய் வல்வினைகள் தீர்க்கும் நெடியானே வெங்கடவா. அதாவது, செடி மாதிரி சிக்கலா பின்னி பிணைஞ்சு கிடக்கிற கொடிய கர்ம வினைகளை கூட வேரோட அறுத்தெறிகிற சக்தி கொண்ட அந்த வேங்கடவன் உங்களுக்கு அருள் புரிவான். இந்த வரிய நீங்க சொல்ல சொல்ல எவ்வளவு பெரிய துன்பமா இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகி ஓடுறத நீங்களே உணர்வீங்க. இந்த ஆன்மீக பயணத்துல இவ்ளோ நேரம் என் கூடவே நினைஞ்சிருந்த உங்க ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நீங்க பாதுகாக்கப்பட்டு எல்லா செல்வங்களையும் பெற்று மனம் அமைதியோடையும் நிலையான சந்தோஷத்தோடையும் வாழணும்னு நான் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கடைசியா, இந்த வழிகாட்டுதல் உங்க மனசு தொட்டிருந்தா, உங்களுக்கு உண்மையாவே உதவியா இருந்திருந்தா, தயவு செஞ்சு நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க. இந்த வழிகாட்டுதலுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள மாதிரி இருக்கிற ரிஷபராசி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட ஆதரவு தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக வழிகாட்டுதல்களை உருவாக்க எங்களுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்குது. நன்றி, வணக்கம்.